ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடது பக்கமாக படுத்து தூங்குறது நல்லது அப்படின்னு ஆராய்ச்சிலலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக படுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிம்மதியான தூக்கம் வந்தால் போதாதா, எந்த பக்கம் படுத்தா என்ன அப்படின்ற நிறைய பேர் கேட்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தூங்குவாங்க. ஒரு சிலர் இடது பக்கமாகவும், ஒரு சிலர் வலது பக்கமாகவும், இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா குப்புறப்படுத்து தூங்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தூங்குவாங்க. ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பக்கமாக படுத்து தூங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய இதயம், மூளை மற்றும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளுக்கெல்லாம் இது ரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்கறதுனால நம்மளுடைய நரம்புகள் மீதான அழுத்தத்தை இது குறைச்சி வீக்கம்லாம் வருவதை இது தடுக்கிறது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலோட அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சரியான அளவில் கரெக்டாக போகிறதுக்கு இந்த இடது பக்கமாக படுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மண்ணீரல். ஸோ மண்ணீரல் சொன்னதுமே நான்வெஜ் பிரியர்களாக இருந்த ஆட்டோட மண்ணீரல் தான் ஞாபகத்துக்கு வருதா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மண்ணீரல் நம்மளோட எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடியது மண்ணீரல். இந்த மண்ணீரலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது தான். ஸோ இந்த இடது பக்கமாக படுக்கும்போது இந்த கரெக்டான அளவில் நல்லா திறம்பட இந்த பிளட்டை ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்த உடலோட கிருமிகள் எல்லாத்தையுமே இது வெளியேற்றும், கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் அகற்ற இந்த இடது பக்கமாக படுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான். இப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொரட்டை விடுற பழக்கம் வந்துச்சு. ஸோ அதாவது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், டயர்ட்னஸ், ரொம்பவே வேலையில் பலு. ஸோ இந்த கொரட்டையும் இது குறைக்கிறது நம்ம இடது பக்கமாக படுக்கும்போது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நம்ம மல்லாக்கா படுக்கும்போது நம்மளுடைய வாய் அந்த தாடையும் தளர்வாக இருக்கிறதுனால நம்ம வாய் திறந்துட்டு கொரட்டை விடுவதற்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு படுக்கிறது கொரட்டையை குறைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக படுக்கும்போது இரைப்பை, அதாவது உணவு பையோட நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள்லாம் அந்த சாட்டோட ஓட்டத்தை இது அதிகரிக்க ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லா உறிஞ்ச இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக படுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அமில ரிபிக்லஸ், இது ஒரு நச்சு. அதை நம்ம உடம்புல வராமல் தடுக்கும். ஸோ அதோடு இல்லாமல் நம்ம கணையம், வயிறோட டைஜஷனுக்குலாம் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தபடியாக கர்ப்பிணி பெண்களுக்கும் கர்ப்ப காலத்தில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் படுக்கிறது ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் இடது பக்கமாக தூங்கும்போது அந்த நஞ்சு கொடிக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முதுகு வலி வராது. நல்ல ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கும் இந்த கல்லீரலோட அதிகப்படியான அழுத்தத்தையும் இது தடுக்கிறது. அதாவது கர்ப்பிணி பெண்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் படுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக படுத்து தூங்கும்போது நம்ம இதயம், ஹார்ட் அழுத்தத்தை குறைக்கிறது. இதனால் இதயம் நல்லா வேலை செய்யும். இதனால் நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். இதனால் நம்ம இதயம் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இருதய சிக்கல்களின் அபாயத்தையும் இது குறைக்கிறது. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு தூங்கும்போது இந்த மூச்சு திணறல் ஏற்படும். அதுவும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக தூங்கும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக தூங்கும்போது நம்ம நாக்கு, தொண்டையை திறந்த சீரமைப்பில் நம்ம வச்சுருக்கிறதுனால காற்றுப்பாதை அடைப்புலாம் இதனால் தடுக்கப்படுகிறது. இதனால் குரட்டை மற்றும் நம்ம தூக்கத்தில் வரக்கூடிய அந்த மூச்சு திணறல் அறிகுறிகள்லாம் குறைஞ்சி நம்ம சுவாசம் நல்லா நம்ம சுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த அமிலா ரிபிக்லஸ் அப்படின்றது ஒரு நச்சு. இந்த நச்சு நம்ம உடம்புல வராமல் தடுக்கிறதுனால நம்ம உணவு குழாயில் மீண்டும் அந்த நச்சுக்கள் போகாமல் இது தடுக்கிறது. அதனால் நமக்கு நெஞ்செரிச்சல்லாம் வராமல் தடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம இரைப்பை, அதாவது உணவு குழாயில் இந்த ரிபிக்லஸ் நோயும் வராமல் நம்மளை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் படுக்கிறது நமக்கு இவ்வளவு நல்லது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதுக்களித்தலை குறைக்கிறது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டோன்னே அந்த படுக்கும்போது சாப்பிட்டது மேலேயே எதுக்களிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக படுக்கும்போது குறைக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா இரவுலலாம் நெஞ்செரிச்சல் இதனால் அது மாதிரி வரும். ஸோ அதுவும் இதனால் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கல்லீரலோட அடைப்பை இது தடுக்கிறது. இந்த நிலையில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக படுத்து தூங்கும்போது அது கல்லீரலோடைய அழுத்தத்தை குறைக்கிறதுனால இது நல்லா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கவும், நம்ம ஊட்டச்சத்துக்கள் நல்லா போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கல்லீரல் நல்லா செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீர் வடிகாலை மேம்படுத்துகிறது. ஸோ அதாவது நம்ம உடம்புல நீர் மண்டலமானது ரொம்பவே நல்லா வந்து செயல்பட்டு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட நச்சுக்கள் எல்லாம் நீக்கி, நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து, நம்ம உடல்ல சரியான வடிகால் மற்றும் கழிவுகளை வெளியேற்ற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் படுக்கும்போது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் படுத்து தூங்குறது நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.